கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனால யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உயர்த்தவும் முடியும். அவர் கரத்தினால எல்லாம் ஆகுங்க. நம்ம வேதத்துல எலியா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா. இந்த எலியா யார் தெரியுமா? இந்த எலியாவுக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடையாதுங்க. இந்த எலியாவுக்கு தாய் தகப்பன் யார் கூட வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் ஆண்டவர் அவரை எவ்வளோ பேர் பெற்ற கணம் பெற்றவராக உயர்த்தி வச்சிருக்காரு தெரியுமா? கீழையாத்தின் குடிகளே திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பாருங்க, எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்காரு. எலியா பெரிய ராஜா முன்னாடி, ஆகாப் ராஜானாலே அந்த தேசத்துல பயப்படுவாங்க. எல்லா மக்களும் அப்படி பயப்படுவாங்க. அவர் முன்னாடி போய் என்னையின்றி பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது, அப்படிப்பட்ட அத்தாரிட்டிய பார்த்தா அவனுக்கு எதுவுமே இல்லைங்க. எந்த பேக்ரவுண்டும் இல்லை, யாருமே இல்லை. ஆனா யாருமே இல்லாட்டாலும் ஆண்டவர் அவங்க கூட இருந்தாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், ஆண்டவரை எவ்வளவு உரிமை பாராட்டி அவர் சொல்றாரு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட மேன்மையும் கணத்தையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு, எலியாவுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அதனாலதான் எலியாவை சுழற்காற்றுனால அப்படியே ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டாரு. இதே போலதான் யோசிப்புக்கும் கூட பிறந்தவங்க எல்லாம் பகைச்சாங்க, எல்லாம் அடிச்சாங்க, கொள்ளையில தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தி எகிப்துக்கே அதிபதியா மாற்றினாரு. ஆண்டவரால யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். இன்றைக்கு நீங்க ஏழ்மையான சிறுமையான நிலையில இருக்கீங்களா? உங்களை உயர்த்த தேவனால் கூடும். எனக்கு யாருமே துணை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்க வீட்டுல யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்காங்கங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை மேல்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கரத்தினால் ஆகுங்க. நீங்க அப்படியே நம்புங்க. ஆண்டவர் எப்படி எலியாவை உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, அந்த தகப்பன் உங்களையும் உயர்த்துவார் இந்த நாள்ல. ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.